அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டை வச்சு தான் நான் சூப்பரான ஒரு ஆர்கனைசர், மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியானது தான். லோ பட்ஜெட் கிராஃப்ட் தான் இது வந்து பென்சில், பென் ஹோல்டர், ஸ்பூன் ஹோல்டர், அடுத்து நம்ம கிராஃப்ட் மெட்டீரியல் போட்டு வைக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சேஃப் வாஷ் டப்பாவை எடுத்துக்கிறேன். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சணல் கயிறு நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சணல் கயிறு இருந்தால் சணல் கயிறு, இல்லை நூல் கயிறு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சணல் கயிறை வந்து 30 சென்டிமீட்டருக்கு நான் வந்து ஒரு 3 இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு நான் கட் பண்ணுறேன்னா, இது வந்து கைப்பிடியாக யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து பின்னல் போட்டுக்கிறோம். இப்போ சணல் கயிறை அந்த 3 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து பசை ஃபெவிபாண்டோ இல்லை ஃபெவிகால் உங்கள்கிட்ட இது இருக்கோ இல்லை க்ளூகனோ அதை வந்து லைட்டாக மேலே வந்து ஒட்டிட்டு அடுத்து வந்து பின்னல் போடுறோம். நம்மளுக்கு பின்னல் போட கண்டிப்பாக தெரியும். அது வந்து அதே மாதிரி இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைய போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பேஸ்கட்டோட கைப்பிடி மாதிரி 2 பக்கமும் நம்ம ஒட்ட போகிறோம். அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பாருங்கள், ரெண்டையும் மொத்தமாக எல்லாத்தையும் பின்னல் போட்டுட்டு அடுத்து வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து க்ளூகன் இருந்தாலும் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்கு நேரம் எடுக்கும். இல்லை ஃபெவிகால் இருந்தால் கூட ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுங்க. ஆனால் வந்து அது ஒட்டுறதுக்கு நேரம் எடுக்கும். பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளூகன் இருந்தால் க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபெவிபாண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து வந்து அந்த கைப்பிடியை வந்து 2 பக்கமும் நான் ஒட்டுறேன். ஏன் ஃபஸ்ட்டு இதை ஒட்டுறேன்னா, ஃபஸ்ட்டு கைப்பிடியை ஒட்டிட்டு அடுத்து நம்ம சுற்றி வந்து சணல் கயிறை ஒட்டுறப்ப அந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதுவும் போக அந்த கைப்பிடியோட டிசைன் வந்து வெளியே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடியை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போ பாருங்க, ஃபெவிபாண்டை வந்து சுற்றி வந்து தடவிட்டு அடுத்து வந்து நான் வந்து சணல் கயிறை வந்து நான் இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு தான். லோ பட்ஜெட் கிராஃப்ட் தான். இதுக்கு வந்து நிறைய காசு தேவையில்லை. மொத்தமே நம்மளுக்கு வந்து ஒரு 20 ரூபீஸ் இருந்தால் போதும் இந்த கிராஃப்ட்டை செஞ்சிடலாம். இந்த சணல் கயிறு வந்து 15 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனால் இன்னும் பேலன்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த கிராஃப்ட் முடிஞ்ச பிறகும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் அந்த கிராஃப்ட்டு. செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மல்டிபர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிக்யூட் பாட்டிலில் தான் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஃபெவிபாண்ட் வந்து எங்கிட்ட தீந்து போயிடுச்சு. ஆனால் அந்த கிராஃப்ட் செய்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் ஒட்டலை. ஏன்னு சொன்னால், நான் வந்து பிளான்டராக யூஸ் பண்ணலான்னா லாஸ்ட்டில் நான் ஓட்ட போடணும். அதுவும் போக இப்படியே இருந்தாலே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கீழே வந்து நான் சணல் கயிறு சுற்றலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வந்து சணல் கயிறு சுற்றிக்கலாம். பாருங்கள், கைப்பிடியோட எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுவும் போக கைப்பிடி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இழுத்து பார்த்தாலும் வரல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒட்டிட்டு அதுக்கு பிறகு திருப்பி 2 தான் நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு பேஸ்கெட்டாகவே விளையாட கொடுத்தாலுமே இதுவே பசங்க வச்சு நல்லா விளையாடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து இதோடையே முடிச்சிடறதா இருந்தாலும் முடிச்சிடலாம். இல்லை இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட இஷ்டம்தான். என்கிட்ட வந்து இப்படி ஒயிட் கலரில் ஒரு லேஸ் இருந்துச்சு. நான் அதை எடுத்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் நான் இப்போ ஒட்டுறேன். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் இந்த ஒயிட் கலர் லேஸ் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் லேஸ் இருந்தால் ஒட்டிக்கலாம். இல்லை வந்து உள்ளன் நூலவே வந்து 2-3 தடவை சுற்றினீங்கன்னா அதுவும் ஒரு டிசைனாக கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இதில் வந்து என்கிட்ட ஒரு பட்டன் இருந்துச்சு. இது ஒரு பழைய ட்ரெஸ்ஸில் இருந்த பட்டன் தான் நான் எடுத்து இதில் ஒட்டுறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் பாசியை ஒட்டுறேன். அவ்வளோதான். நான் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதவே வந்து வேறு என்னென்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹாஃப் பேர்ல் இருந்துச்சுனாக்கும் அந்த ஹாஃப் பேர்லை கூட வந்து இந்த மாதிரி அங்கங்கே
அப்படியே லைட்டாக வந்து ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிபாண்டோ இல்லை க்ளூ கன்னாக வச்சு ஒட்டினீங்கனாக்கும் அதுவும் அழகாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி மிரர் ஸ்டோன், இது கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் ஸ்டோன், அதையும் இந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து வந்து அதே சர்க்கிள் ஷேப் மிரரை சுற்றி இந்த மாதிரி டிசைன் ஷேப்பில் இருக்கிற இந்த மிரர் ஸ்டோனையும் கூட அப்படியே வட்டமாக ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு ஒட்டிக்கலாம். ஜமிக்கி ஒட்டிக்கலாம், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும் அதை ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து வீட்டில் பழைய ட்ரெஸ்ஸோட பட்டன்ஸ் இருக்கும்ல அதை கூட ஒட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் பேர்ல் இருக்கும், ஆஃப் பேர்ல், அது ஒட்டினாலும் நல்லாயிருக்கும். அதுவே வந்து ஒயிட் கலரில் ஆஃப் பேர்ல் இருந்துச்சு அதை கூட ஒட்டிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.